மற்றும் ஒரு முக்கிய செய்தி, ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டமானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கேரளாவின் பாரம்பரிய ஆடைகளை அணிந்து வந்து மாணவர்கள் உற்சாகமாக ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். செண்டை மேள முழக்கங்களுடன் கல்லூரி வளாகத்திற்குள் மாணவ மாணவியர் நடனமாடி மகிழ்ந்தனர். மாணவ மாணவியர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சிகளுடன் ஓணம் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கேரளாவின் பாரம்பரிய ஆடைகளை அணிந்து வந்து மாணவர்கள் உற்சாகமாக ஓணம் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். செண்டை மேள முழக்கங்களுடன் கல்லூரி வளாகத்திற்குள் மாணவ மாணவியர் நடனமாடி மகிழ்ந்தனர். மாணவ மாணவியர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சியுடன் ஓணம் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோவை மாவட்டம் நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் ஓணம் பண்டிகையானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் பட்டுராஜ். பட்டுராஜ், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. கோவை நவ இந்தியா பகுதியில் தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. கல்லூரி மாணவ மாணவியர்களின் துள்ளல் நடன நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்துள்ளது. கோவை நவ இந்தியா பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைந்துள்ளது. இங்கு கேரள மாநிலத்தின் பாரம்பரிய பண்டிகையான ஓணம் திருவிழா நிகழ்ச்சியானது மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. கொண்டாட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்களாக கல்லூரியின் முதல்வர் PS சிவகுமார் தலைமை தாங்கி விழாவினை காலையில் துவக்கி வைத்தார். கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும் கேரளாவின் பாரம்பரிய ஆடைகளை அணிந்து வந்து விழாவிற்கு வண்ணம் சேர்த்துள்ளனர். தொடர்ந்து மாவேலி மன்னன் வேடமிட்ட மாணவர் ஒருவர் அதிரடி செண்டை மேள முழக்கங்களுடன் கல்லூரி வளாகத்திற்குள் கம்பீரமாக அவர் அழைத்து வரப்பட்டுள்ளார். கல்லூரி வளாகத்தில் மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து வடிவமைத்திருந்த மிக அழகிய பிரம்மாண்டமான அத்தப்பு பூக்கோளம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது. தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் மாணவிகளின் திருவாதிரை கிளி நடனத்தை மாணவ மாணவியர்கள் கண்டு ரசித்த நிகழ்வு ஓணம் பண்டிகையின் பூரண நிகழ்வை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிகழ்த்தியுள்ளது. மகாபலி மன்னரை போல வேடம் அணிந்திருந்த மாணவருடன் கல்லூரி மாணவர்கள் குழுவாக சேர்ந்து கொண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, அனைவருக்கும் கேரள பாரம்பரியம் மிக்க அடைபிரதம் என்றழைக்கப்படும் பாயாசம் வழங்கப்பட்டு வருகின்றது. இதனை மாணவ மாணவியர்கள் ரசித்து ருசித்து உண்டு வருகின்றனர். மாணவ மாணவியர்கள் ஒருவருக்கொருவர் தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு வருகின்ற வேளையில் கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவியர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றது. நிகழ்வில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் திரளாக கலந்து கொண்டு ஓணம் பண்டிகை கொண்டாடி வருவது கல்லூரியே திருவிழா கோலம் போல காட்சியளித்து வருகின்றது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பட்டுராஜ்.